அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியிலும் பார்க்கக்கூடியது இடுப்பு பகுதி நெகிழ்வு தன்மைக்காக நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். பகுதி 2. இதுல மார்ஜாரி ஆசனம், அதுல இருக்கிற சில வேறுபாடுகள்லாம் பார்க்க போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பயிற்சி 1 மார்ஜாரி ஆசனத்துல இருந்து நம்மளோட கொஞ்சம் வேறுபாடுகள்லாம் பார்க்க போறோம். அதாவது மார்ஜாரி ஆசனால ஒரு கால் மட்டும் எடுத்து திருப்பிட்டு அப்படியே வைக்க போகிறோம். செய்யும் போது உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் மட்டும் ஒரு 5லேருந்து ஒரு 6 முறை இல்லை 10 முறை கூட செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் வலது பக்கம் செய்ய போகிறோம். தனித்தனியாக ஒவ்வொரு காலுக்குமே நம்ம தனித்தனியாக செய்ய போகிறோம். வஜ்ராசனத்துல இருந்து ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். மார்ஜாரி ஆசனம் போயிடலாம். இதுல நம்மளோட தோள்பட்ட அளவுக்கு நம்மளோட கைகள் அளவு இருக்கணும். கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட கால் பகுதியும் கேப் அதே மாதிரி இருக்கணும். இருந்துட்டு இப்போ இதுல நம்ம என்ன பண்றோம்னா, உங்களோட இடது காலை இப்படி தூக்கிட்டு இப்படி வைக்கணும். இப்போ இந்த மாதிரி பண்ணும் போது நம்மளோட மேல உடம்போ இல்லை தலையோ திருப்பக்கூடாது. வெறும் கால் மட்டும் அப்படியே போயிட்டு வர மாதிரி வச்சுக்கணும். அப்பதான் இந்த இடுப்பு பகுதி நல்லா ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கும். இந்த இடது பக்கம் இடுப்பு மட்டும் அப்படியே மூவ் ஆகிட்டு வர மாதிரி வரணும். அப்போதான் உங்களுக்கு முழுமையாக வரும். அதே மாதிரி நம்ம வலது பக்கம் பண்ணுவோம். ஒன் 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். அப்படியே நம்ம வலது பக்கம் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இல்லை அந்த சின்ன சின்ன அலைன்மெண்ட் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அப்போ பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இடுப்பு பகுதி மட்டும் மூவ் ஆகிட்டு அப்படியே வர மாதிரி இருக்கணும். நம்மளோட மேல் பகுதி மூவ் ஆகவே கூடாது. அதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். இதை அப்படியே பொறுமையாக செஞ்சுட்டு வரலாம். இப்போ நம்ம பண்ணது ஒரு 6 முறை செஞ்சும் 10 முறை செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த டைம் பண்ணலாம். இப்போ பயிற்சி 2க்கு போயிடலாம். பயிற்சி 2லையுமே மார்ஜாரி ஆசனாலேருந்து தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் 2 காலுமே சேர்த்து வச்சு பண்ண போகிறோம். இது கொஞ்சம் லைட்டாக டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் முயற்சி செஞ்சோம்னா வந்துடும். மறுபடியும் மார்ஜாரி ஆசனம். இந்த மார்ஜாரி ஆசனால இதில் பண்ணும் போது, இந்த பயிற்சி செய்யும் போது 2 முட்டியும் சேர்ந்து வச்சுருக்கணும். பயிற்சி 1ல் பண்ணும் போது நம்ம கை அளவு எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு நம்ம காலோட அளவு தள்ளி வச்சுருப்போம். இதில் 2 முட்டியுமே சேர்த்து வச்சுருக்கணும். இதில் இப்போ முட்டி இப்படி தூக்கிட்டு இடது பக்கம் அப்படி திருப்பி அப்படியே நடுவில் வலது பக்கம் திருப்ப போகிறோம். அப்புறம் அப்படியே கீழே இடுப்பு பகுதி மட்டும் இடது பக்கம் வலது பக்கம் அப்படியே பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சதை இல்லாமல் உங்களுக்கு நல்லாவே கம்மியாகும். அது இல்லாமல் அந்த ஹிப் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது உங்களுக்கு நல்லாவே வந்துடும். உடல் நல்லாவே தளர்வு அடைஞ்சிரும். ஒரு 6 முறையும் செஞ்சுக்கலாம். முட்டியை தூக்கிட்டு இடது பக்கம், நடுவில் வலது பக்கம். 1 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். பயிற்சி 1ல் மார்ஜாரி ஆசனா செஞ்சுட்டு அதில் நாங்கள் சொன்ன மாதிரியே கைகள் ரெண்டுமே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கால் அதுக்கு ஏற்ற மாதிரியுமே தள்ளி வச்சுட்டு ஒரு கால் மட்டும் இப்படி தூக்கி சைட் வேர்ட்ஸில் அப்படி தூக்கிட்டு மறுபடியும் வைக்க போகிறோம். அதே மாதிரி வலது பக்கமாக செய்ய போகிறோம். ஒரு பக்கமாக ஒரு 10 முறையை செஞ்சுட்டு வலது பக்கமாக ஒரு 10 முறையை செஞ்சுட்டு இது மாதிரி ஒரு 3 செட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட இடுப்பு பகுதி நல்லாவே விரிவடைஞ்சிரும், நல்லா தளர்வு அடைஞ்சிரும். ஸோ இப்போ அடுத்த ஆசனா பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும்.
அதே மாதிரி பயிற்சி 2ல் வந்து பார்த்தோம்னா 2 கால் 2 முட்டியுமே சேர்த்து வச்சுட்டு இடது பக்கம் வந்துட்டு மறுபடியும் சென்டரில் வந்துட்டு அதுக்கப்புறம் வலது பக்கம் வந்து போகும். இந்த மாதிரி வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும். இந்த பயிற்சி 2 செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்து கால் வந்து கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம டோஸில் மட்டும்தான் இருப்போம், அதனால வழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால பொறுமையாக வந்து இடது பக்கம் நடுவில் அப்புறம் வலது பக்கம் ஒவ்வொரு சைடாக செஞ்சுட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். சில பேர் செய்யும் போது இடது பக்கம் வலது பக்கம் சேர்த்து அப்படியே செஞ்சுட்டே வரும்போது இடுப்பில் வந்து கொஞ்சம் சுளுக்கு பிடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால நிறுத்தி நிதானமாக இடது பக்கம் போனோன்னா ஒரு 2 செகண்ட், நடுவில் வந்தோன்னா ஒரு 2 செகண்ட், வலது பக்கம் போனோன்னா ஒரு 2 செகண்ட், இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம்னா ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கும். இந்த பயிற்சியில் அமைஞ்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.